இத பத்தி சொல்றதாக்கா, நாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம பார்க்கும்போது. இத வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த மாரி இனிமேட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து இத தாழ்மையா வந்து கேட்டுக்கொள்கிறேன். அ வாழ்த்து ஜனநாயகன் படம் வேற ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அ ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, ஒரு படம் திரைக்கு வராமலே இது மாரி ஆகுறது தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவரோட உழைப்பு எல்லாமே இதுல இருக்கு. அ இனிமேவும் அந்த மாரி நடக்கக்கூடாதுன்னு என் சார்பா வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயகன் படம் வேற ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா, நம்ம நண்பர் படம் அது. நண்பர் படம் தாண்டி அந்த புரொடக்ஷனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதில உழைச்சவங்க வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி உழைச்சிருப்பாங்க. அ கண்டிப்பா இந்த மாரி இனிமே நடக்கக்கூடாது. அத ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரொம்பவே ஒரு அதிர்ச்சிய தருது. ஏன்னா, இந்த மாரி வந்து ரிலீஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பெயின்ஃபுல்லா இருக்கும். அவங்க எவ்வளோ ஒரு உழைப்பு போட்டிருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன் சரி, அதுல நம்ம நண்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. மத்தவங்களும் சரி, ஒவ்வொருத்தரும் அது ஒரு ஒரு உழைப்பு போட்டிருப்பாங்க. இந்த மாரி ஆகக்கூடாது. ஸோ யாரும் பார்க்காதீங்க. அ யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அ எல்லாருமே வந்து தியேட்டர் வந்து பாருங்க. இது ரொம்ப வந்து வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷம்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ ஃபுல் படம் எச்சில வந்திருக்கு. இது வரைக்கும் அது நடந்ததும் இல்ல. ஏன் இப்படி வந்து பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு, கஷ்டம் எல்லாம் வேர்வை சிந்தி அவ்வளோ அதுக்காக எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் டீம் சரி, டைரக்ஷன் டீம் எல்லாருமே சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு அதை யாரும் பார்க்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல வந்து பாருங்க.